ஆம், நான் அறிய தருகின்றேன். எனவே தயவு செய்து வெற்றியாளர்களை தயவு செய்து தயார்படுத்தி உடனடியாக வெற்றி மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7 தொடக்கம் 10 வயதுக்குள்ளே ஆண்கள் இலக்கினுள் பந்து உதைத்தல். முதலாம் இடம் மத்தியு. தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது அனுப்ப வேண்டாம், தயாராக இருங்கள். 2ஆம் இடம் நீல இல்லம் என்சோ. 3வது இடம் பச்சை இல்லம் கெவின். 1வது இடம் மஞ்சள் இல்லம், 2வது இடம் நீல இல்லம், 3வது இடம் பச்சை இல்லம். எனவே தயாராக வைத்துக் கொள்ளுங்கள், தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். மேடைக்கு அழைக்கின்ற பொழுது அவர்களை அனுப்ப வசதியாக இருக்கும். அடுத்த நிகழ்வு இதுவும் அதே மாதிரி நீங்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியாளர்களை. 3 வயது தொடக்கம் 6 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்காக நின்று பாய்தல் நிகழ்வு. 1வது இடம் சிறப்பு இல்லம் விஜய் என்கோ. 2ஆம் இடம் பச்சை இல்லம் லூரிக் எமிலாஸ். 3ஆம் இடம் பச்சை இல்லம் அஞ்சனிதாஸ் ஆதவன். அதனைத் தொடர்ந்து 3 வயது தொடக்கம் 6 வயது வரையான பெண்களுக்கான நின்று பாய்தல். 3 வயது தொடக்கம் 6 வயது உட்பட்ட பெண்களுக்கான நின்று பாய்தல். 1ஆம் இடம் பச்சை இல்லம் பிரான்சிஸ் காருடியா. 2ஆம் இடம் சிவப்பு இல்லம் பிரான்சிஸ் பிரசா. 3ஆம் இடம் மஞ்சள் இல்லம் அஸ்வின். எனவே வீராங்கனைகளை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் வெற்றியாளர்களை கூட்டி வரும் பொழுது இப்பொழுது முதலாவதாக அறிவித்த நிகழ்வுக்கான 7 தொடக்கம் 10 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான இலக்கினுள் பந்து உதைத்தல். 1ஆம் இடம் மஞ்சள் இல்லம், 2ஆம் இடம் நீலம் இல்லம், 3ஆம் இடம் பச்சை இல்லம். மஞ்சள் இல்லம், 2வது நீல இல்லம் என்சோ, 3வது கெவின் பச்சை இல்லம். 3 பேருக்கும் எங்களது இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். அடுத்தது 3 வயது தொடக்கம் 6 வயது ஆண்கள் நின்று பாய்தல். முதல் பரிசு சிவப்பு பச்சை இல்லம் லோகிக் எமிலாஸ். 3வது இடம் பச்சை இல்லம் அஞ்சனிதாஸ் ஆதவன். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி இவகுமாறு திருவாளர் ரஞ்சன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். முதலாவது பரிசு விஜய் என்கோ சிவப்பு இல்லம். 2ஆம் இடம் லோகிக் எமிலாஸ் பச்சை இல்லம். மீண்டும் 3வது இடம் அஞ்சனிதாஸ் ஆதவன் பச்சை இல்லம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பரிசிலை வழங்கி கௌரவித்த திருவாளர் ரஞ்சன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 3 வயது தொடக்கம் 6 வயது பெண்கள்
நின்று பாய்தல் பிரான்சிஸ் காருடியா பச்சை இல்லம், பிரான்சிஸ் காருணியா தயவு செய்து விரைவாக வாருங்கள். பிரான்சிஸ் காருணியா பச்சை இல்லம், பிரான்சிஸ் பிரஸ்ஸா சிவப்பு இல்லம் 2ஆம் இடம், அஃபின் மஞ்சள் 3ஆம் இடம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பாளர் மத்திய ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்றைய நாளிலே மிக திறமையாக செய்யப்பட்ட பீரிஸ் அவர்களுக்கு பரிசுகளை அளித்து கௌரவிக்கிறார். முதலாவது இடம் பிரான்சிஸ் காருடியா பச்சை இல்லம், 2வது இடம் பிரான்சிஸ் பிரஸ்கா சிவப்பு இல்லம், 3வதாக மஞ்சள் அணியைச் சேர்ந்த அஸ்வின். வீராங்கனைகளுக்கும் பரிசளித்த திருவாளர் பீரிஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வயது வரை பெண்கள் நிறம் தேர்ந்தெடுத்தல். முதலாவது பரிசு பிரான்சிஸ் காருடியா பச்சை இல்லம், பரிசு டேவிட் மரிய செல்வம் டலிசா பச்சை இல்லம், 3வது கிறிஸ்டி ரினிஷா மஞ்சள் இல்லம். மூவரையும் தங்கள் மாவட்ட கொடியோடு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பதக்கங்களை வழங்கி கௌரவிக்குமாறு திருவாளர் ஜோய் அவர்களை அழைத்திருக்கின்றோம். திருவாளர் ஜோய் அவர்கள் இவர்களுக்கான பதக்கங்களை வழங்கி கௌரவிப்பார்கள். 3 வயது தொடக்கம் 6 வயது வரை. மஞ்சள் இல்லத்திலிருந்து கிறிஸ்டி பிரிசா. முதலாம் இடம் பிரான்சிஸ் காருண்யா பச்சை இல்லம், 2ஆம் இடம் டேவிட் மரிய செல்வம் டலிசா பச்சை இல்லம், 3ஆம் இடம் கிறிஸ்டி ரினிஷா மஞ்சள் இல்லம், 4 வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த திருவாளர் ஜோய் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து 7 வயது தொடக்கம் 10 வயது ரமேஷ் செல்வன் ரெஜினால்ட் பச்சை இல்லம். தயவு செய்து விரைவாக வாருங்கள். இவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்குமாறு திருவாளர் மணிவண்ணன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலாவது பரிசு ஜெசிகன் ஜெயஜீவன் நீலம் இல்லம், 2வது பரிசு டெனிஸ் தனிஷன் சிவப்பு இல்லம், 3வது பரிசு ரமேஷ் செல்வன் ரெஜினோ பச்சை இல்லம், 'வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த திருவாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 7 வயது தொடக்கம் 2வது பரிசு வின்சென்ட் எமிலியா சிவப்பு நிறம், 3வது பரிசு திரிசிகா தயாரஞ்சன் மஞ்சள் நிறம். இவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து வைக்குமாறு திருவாளர் பிரசாத் ரோபர்ட் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
பரிசு எல்சி அல்பர்ட் பச்சை நிறம். இரண்டாவது பரிசு வின்சென்ட் எமிலியா சிவப்பு நிறம். மூன்றாவது இடம் திரிசிகா தயாரஞ்சன் மஞ்சள் நிறம். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த திருவாளர் பிரசாத் ரூபன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை ஆண்கள் நிறம் சேர்த்து எடுத்தல். முதல் பரிசு அனிவிசன் ராஜகோபால் சிவப்பு நிறம். இரண்டாம் பரிசு லோகித் எமிலஸ் பச்சை நிறம். மூன்றாம் பரிசு ரிஷான் அஞ்சல் நீல நிறம். இந்த பரிசை வழங்குமாறு முதலாவது பரிசு அனிவிஷன் ராஜகோபால் சிவப்பு இல்லம். இரண்டாம் பரிசு லோகித் எமிலஸ் பச்சை நிறம். மூன்றாவது பரிசு ரிஷான் அஞ்சல் நீல நிறம். ரிஜான் அஞ்சல் நீல நிறம். இந்த பரிசை வழங்குமாறு எமது மத்திய செயலாளர் திருவாளர் ராஜகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதலாவது பரிசு அனிவிஷன் ராஜகோபால் சிவப்பு இல்லம். இரண்டாம் பரிசு லோகித் எமிலஸ் பச்சை நிறம். மூன்றாவது பரிசு ரிஷான் அஞ்சன் நீல நிறம். இலக்கினுள் பந்து உதைதல். சிவப்பு இல்லம் அக்சிகன் முதல் தொடக்கம் 15 வரை ஸ்டீஃபன் சிவப்பு இல்லம். மூன்றாவது பரிசு வினுஷன் மஞ்சள் இல்லம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு செல்வி கிறிஸ்து அவர்களை அன்போடு மேடைக்கிறோம். சிவப்பு இல்லம். இரண்டாவது பரிசு ஸ்டீஃபன் சிவப்பு இல்லம். மூன்றாவது பரிசு வினுஷன் மஞ்சள் இல்லம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த செல்வி கிறிஸ்து அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பரிசளிப்பு 21 வயது தொடக்கம் 40 வயது வரை இலக்கினுள் பந்து உதைத்தல். முதலாவது பரிசு ராஜேஷ் ரெஜிஸ் மஞ்சள் இல்லம். இரண்டாவது பரிசு ராஜன் நீலம் இல்லம். மூன்றாவது பரிசு சுஜி மஞ்சள் இல்லம். இந்த பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு விளையாட்டு குழு தலைவர் திருவாளர் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
முதலாவது பரிசு ராஜேஷ் ரஜீஷ் மஞ்சள் இல்லம், இரண்டாவது பரிசு ராஜன் நீலம் இல்லம், மூன்றாவது சுஜி மஞ்சள் இல்லம். அடுத்ததாக 7 தொடக்கம் 10 வயது வரை பலூன்களை உடைத்தல். முதல் பரிசு அனனியா ஆண்ட்ரோஸ் சிவப்பு இல்லம், இரண்டாவது பரிசு எல்சி அல்பர்ட் பச்சை இல்லம், மூன்றாவது பரிசு அனனியா ராஜகோபால். மூன்றாவது பரிசு அனுஷ்யா ராஜகோபால். இந்த பரிசினை வழங்க வருமாறு திருவாளர் மறையாசிரியர் சில்வஸ்டார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதலாவது பரிசு அனனியா ஆண்ட்ரோஸ் சிவப்பு இல்லம், இரண்டாவது பரிசு எல்சி ஆல்பர்ட் பச்சை இல்லம், மூன்றாவது பரிசு அனனியா ராஜகோபால். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த மறையாசிரியர் சில்வஸ்டன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பரிசு அளிப்பு 7 தொடக்கம் 10 வயது வரை சாக்கு ஓட்டம் பெண்கள். இரண்டாவது பரிசு ஆஷா நீல இல்லம், மூன்றாவது பரிசு ரஷிகா சிவப்பு இல்லம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு திருவாளர் தயாவில்லியம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். திருமதி தயாவில்லியம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நடுவர்களுக்கு தலைமைதாங்கி இன்றைய நாள் நிகழ்வுகள் அனைத்துக்குமாக நடுவர்களை நாங்கள் அழைத்த பொழுது
நடுவர் விழாவுக்கு தலைமை வருகை தந்தவர் நமது மதிப்புக்குரிய திருவாளர் கிறிஸ்துமுத்து ஃபீலிக்ஸ் அவர்கள் இப்பொழுது அவர்கள் நாளைய நாளில் வர இருக்கின்ற நாட்களில் பல நிகழ்வுகள் நடைபெற இருப்பதனால் உடனடியாக எம்மிடமிருந்து விடைபெற்று செல்லுகின்ற நேரம் இது. ஆகவே இந்த வேளையிலே அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுவது சால பொருத்தமாகவே அமையும். யாழ் மாகாணத்தில் 100 மீட்டர் ஓட்டத்தில் சாதனை படைத்த ஒரு ஓட்டக்கார வீராங்கனை அவர்கள் தமது இனத்துக்கும் தேசத்துக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தவர். இலங்கை விளையாட்டுக் குழுவின் ஒரு அதிகாரியாக இருந்து, ரெஃப்ரியாக இருந்து, விளையாட்டு அதிகாரியாக இருந்து எமது இனத்துக்காக பெருமை சேர்த்த ஒரு விளையாட்டு வீரனும் நல்லதொரு மத்திய நடுவராக இருந்து செயலாற்றுகின்ற தந்தை அவர்களை இந்த வேளையிலே நாங்கள் இலங்கை கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் சார்பாகவும் அனைத்து இல்லங்களின் சார்பாக இந்த வேளையிலே நாங்கள் பலத்த கரகோஷம் எழுப்பி அன்போடு அவரை நாங்கள் இந்த வேளையிலே பாராட்டி நிற்கின்றோம். வாழ்த்துக்கள். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அனைத்து நிகழ்வுகளும் சுமூகமாக நடைபெற்று முடிவதற்கு அவரும் அவரோடு இணைந்த குழுவுக்கு நாங்கள் மீண்டும் நன்றி சொல்லுவோம். ஆகவே இந்த வேளையிலே எமது அனைத்து போட்டியாளர்களின் சார்பாக மீண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய ஆசீர்வாதம். எனக்கு அநேகமாக ஒரு சனி ஞாயிறுகளும் விளையாட்டு போட்டிகள் இருந்தபடியால் நான் வீட்டில் நிற்பது குறைவு. என் உடல்நிலையும் தெரியும் என்று நினைக்கின்றால் இடையில் போவது ஒரு மிக கவலைக்குரியாக சார்ந்திருக்கின்றது. நீங்கள் இப்படி இது பண்ணதுக்கு நன்றி. எனது சேவை என் உயிர் இருக்கின்றன உங்களுக்கு இந்த நேரமும் இருக்கும் என்று கூறுகின்றேன். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பரிசளிப்பு நிகழ்வுகளுக்குள்ளே இரண்டாவது பரிசு என்சோ நீல இல்லம், மூன்றாவது பரிசு கெல்வின் மஞ்சள் இல்லம். இவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்குமாறு மறையாசிரியர் திருமதி ஜூக்ரிஸ்டா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலாவது பரிசு பவிஷன் பச்சை இல்லம், இரண்டாவது பரிசு என்சோ நீல இல்லம், மூன்றாவது பரிசு கெல்வின் மஞ்சள் இல்லம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பதக்கங்களை அணிவி கௌரவிக்குமாறு டொன்டோஸ்கோ இளையோர் மன்றத்தின் தலைவர் சிறுவன் ஜெனிக் ஆண்டனி மார்க் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். முதலாவது பரிசு ரோமன் கிறிஸ்டினா பச்சை இல்லம், இரண்டாவது பரிசு ஜேக்கப் ஜெசிகா பச்சை இல்லம், மூன்றாவது பரிசு ஆகஸ்டின் ஜனனி மஞ்சள் இல்லம். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த டொன்டோஸ்கோ இளையோர் மன்ற தலைவர் ஜெனிக் ஆண்டனி மார்க் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கடமையாற்றி கொண்டிருக்கின்ற திருவாளர்
20 வயது வரை ஆண்களுக்கான பேணி ஒருவரை அழைத்து நிற்கின்றோம். மரியாயின் சேனையிலிருந்து ஒருவரை அழைத்து நிற்கின்றோம். முதலாவது பரிசு ஜக்ரோன் புஷ்பராஜா, இரண்டாவது பரிசு சஜன் ஸ்டீஃபன், மூன்றாவது பரிசு தூயவன் டக்ளஸ், வெற்றி பெற்ற முதலாவது பரிசு ஜூட் செபஸ்டியான் நிலக்சன், பச்சை இலக்கம். மூன்றாவது பரிசு டக்ளஸ் தூயவன், நீலமில்லாம். இரண்டாவது பரிசு ஸ்டீஃபன் சஜன், நீலமில்லாம். முதலாவது பரிசு ஜூட் செபஸ்டியான் நிலக்சன், இரண்டாவது பரிசு ஸ்டீஃபன் சஜன், நீலமில்லாம். மூன்றாவது பரிசு டக்ளஸ் தூயவன், நீலமில்லாம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த ஸ்ரீசேகர் மன்ற பிரதிநிதிக்கும் இவர்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு சிற்றுண்டி சாலையின் பிரதிநிதி ஒருவரை அன்போடு அழைத்து நிற்கிறோம். கெண்டின் சார்பான ஒரு பிரதிநிதியை அழைத்து நிற்கின்றோம். கெண்டின் சார்பான ஒரு பிரதிநிதி தயார் செய்து முதலாவது பரிசு சிவப்பு இல்லத்தைச் சேர்ந்த திருமதி மாரி அசோகர். இரண்டாவது பரிசு பச்சை இல்லத்தைச் சேர்ந்த திருமதி விக்டர் கிறிஸ்டினா. மூன்றாவது பரிசு சிவப்பு இல்லத்தைச் சேர்ந்த திருமதி சுகுமார் ஜெயவேணி. வெற்றி பெற்ற தம்பதியினருக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த சிற்றுண்டி சாலை அடுத்தபடியாக 7 தொடக்கம் 10 வயது வரை ஆண் பலூன்களை உடைத்தல். முதல் பரிசு கெவின் பிரசாத், நீலமில்லா. இரண்டாவது பரிசு அத்ரியான், மஞ்சள் இல்லா. மூன்றாவது பரிசு இலியான், மஞ்சள் இல்லா.
வீரர்களுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த திருவாளர் ரோபர்ட் சூசப்பள்ளி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக 3 தொடக்கம் 6 வயது வரை வாளியில் 5 பந்துகள் எறிதல். முதலாவது பரிசு ரெஜினோல்ட் ரஃபேல் பச்சை இல்லம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு திருவாளர் மத்தியூஸ் டக்ளஸ் அவர்களை அழைத்திருக்கின்றோம். முதலாவது பரிசு ரொனால்ட் ரஃபேல் பச்சை இல்லம். இரண்டாவது பரிசு ஐடன் டேவிட் சிவப்பு இல்லம். மூன்றாவது பரிசு 3 நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. நந்தன் அலோன் பச்சை இல்லம், நெல்சன் கபிரியேல் நீலம் இல்லம், இவான் சுஜிவன் மஞ்சள் இல்லம். Aku tulisan. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த திருவாளர் மத்தியூஸ் டக்ளஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சன்னா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலாவது பரிசு ரோமியன் பச்சை இல்லம். இரண்டாவது பரிசு வினோக்சன் பச்சை இல்லம். மூன்றாவது பரிசு ஜாக்சன் பச்சை இல்லம். இந்த 3 பரிசுகளையும் பச்சை இல்லம் தட்டிச் செல்லுகிறது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்த திருவாளர் இளையதம்பி ஜோச்சனா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்குமாறு இன்றைய நாள் முழுவதும் ஒலிபெருக்கியிலே சேவையாற்றிய திருவாளர் ரோய் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ரக்ஷனா மஞ்சள் இல்லம். மூன்றாவது பரிசு இனியா சிவப்பு இல்லம். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த ரோய் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 41 வயது தொடக்கம் 60 வயது ரெட் கமலின் நீலம் இல்லம். மூன்றாவது பரிசு ரமேஷ் செல்வன் நிக்சனா பச்சை இல்லம். முதலாவது பரிசு செல்வம் ரெமி, இரண்டாவது பரிசு ரெட் கமலின், மூன்றாவது பரிசு ரமேஷ் செல்வன் நெக்ஸலா. வெற்றி பெற்ற
பெற்ற வீராங்கனைகளுக்கும் பரிசினை வழங்கி கௌரவித்த திருவாளர் ஹரியதாஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக 11 சிவப்பு இல்லம் சிவப்பு இல்லம் 3ஆம் இடம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு திருவாளர் கிருபா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். முதலாவது பரிசு ஆண்ட்ரியன் பச்சை இல்லம். இரண்டாவது பரிசு வினோஜன் மஞ்சள் இல்லம். மூன்றாவது பரிசு இரண்டாவது சிவப்பு இல்லம். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பரிசினை சிவப்பு இல்லம். இவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்குமாறு திருவாளர் அலெக்ஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். திருவாளர் அலெக்ஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இரண்டாவது பரிசு சாரங்கா சிவப்பு இல்லம். பிரமிதா நீலம் இல்லம் முதலாவது பரிசு. இரண்டாவது சாரங்கா சிவப்பு இல்லம். மூன்றாவது பரிசு வினோதா சிவப்பு இல்லம். வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த திருவாளர் அலெக்ஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்கம் 20 வயது வரை பலூன் ஊதி விளையாடாத உடையணிதல். முதல் பரிசு புஷ்பராஜா கொன்சி மஞ்சள் இல்லம். ஜெசிந்தன் பியோரா சிவப்பு. ஸ்டிஃபானி நீலம் இல்லம். இவர்களுக்கான பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்குமாறு அவர்களை அழைத்து நிற்கின்றோம்.
நீளமில்லா. இரண்டாவது இடம் கிரிஜா சண்முகநாதன் நீளமில்லா. மூன்றாவது இடம் அஞ்சல் மேனகா சிவப்பு இல்லா. செல்வன் அபி அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். முதலாவது பரிசு சண்முகநாதன். மூன்றாவது பரிசு அஞ்சல் மேனகா. வந்துட்டா kerja kakak வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த செல்வன் அபி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசு ஆண்டனிதாஸ் ஜூஜினி. மூன்றாவது பரிசு விஜய் தனு. மன்னிக்க வேண்டும், இரண்டாம் இடம் விஜய் தனு சிவப்பு இல்லம். மூன்றாவது இடம் ஆண்டனிதாஸ் ஜூஜினி. வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கும் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்த திருமறை கலாமன்றத்தின் சார்பான பிரதிநிதி என்டி குணம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டனி மச்சலில்லா. அவர்களுக்கான பதக்கங்களை வழங்கி கௌரவணிக்குமாறு திருவாளர் ரஞ்சன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். முதலாவது பரிசு செபஸ்டியன் டெனிஸ். இரண்டாவது பரிசு டேவிட் குமார். மூன்றாவது பரிசு ஜோசப் ஆண்டனி. வெற்றி பெற்றவர்களுக்கு இதற்கான பதக்கங்களை வழங்கி கௌரவிக்குமாறு திருவாளர் செபஸ்டியான் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்தபடியாக 61 வயதுக்கு மேல் சங்கீத கதிரை பெண்கள். முதலாவது பரிசு லிங்கம் போட்டி நீல நிறம். இவர்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு புனித மத்தேயு பச்சை வர்ணம் இல்லம் சார்பாக பிரதிநிதி ஒருவரை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். முதலாவது பரிசு லிங்கம் போலின். இரண்டாவது பரிசு லடிஸ்லஸ் ஜெகமலர். மூன்றாவது பரிசு ஜேம்ஸ் சாப்தி.
செல்வன் கர்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதலாவது பரிசு வின்சென்ட் ஜூட்சன், இரண்டாவது பரிசு சேகர் விஜய், மூன்றாவது பரிசு ஜோனிஸ். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பரிசினை வழங்கிய செல்வன் கர்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 11 தொடக்கம் 15 வயது வரை இலக்கியம் பந்து உதவிடம் பெண்கள் முதல் பரிசு ஆண்டனிதாஸ் காவியா பச்சை இல்லம், இரண்டாம் பரிசு லக்ஷிதா மஞ்சள் இல்லம், மூன்றாம் பரிசு ஜெபினா டோன்னா. நீலம் நீலம் நீலாணி நீலாணியின் பிரதிநிதி புனித மார்க்கு நீலம். அடுத்தபடியாக 41 வயது தொடக்கம் 60 வயது வரை பந்தை பின்புறமாக கடத்தல் ஆண்கள். முதலாவது பரிசு சிவப்பு இல்லம் அடிகளா வயது தொடக்கம் 60 வயது வரை பந்தை பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்குமாறு புனித லூக்கா மஞ்சள் இல்லத்திலிருந்து ஒரு பிரதிநிதியை அழைத்து நிற்கின்றோம். மஞ்சள் இல்ல பிரதிநிதிகள் முதலாவது பரிசு சிவப்பு இல்லம், இரண்டாவது பரிசு மஞ்சள் இல்லம், மூன்றாவது பரிசு பச்சை இல்லம். அடுத்தபடியாக 41 வயது முதல் 60 வயது வரை பந்தை பின்புறமாக கடத்தல் பெண்கள். விரைந்து வாருங்கள். மஞ்சள் இல்லம் முதலாவது இடம், சிவப்பு இல்லம் இரண்டாம் இடம், பச்சை இல்லம் மூன்றாவது இடம். இருப்பவர்கள் வந்து பரிசினை பெற்றுச் செல்லுங்கள்.
அடுத்தபடியாக 16 தொடக்கம் 20 வயது வரை பெண்கள் இலக்கிய நூல் பந்துதைகள். முதலாவது பரிசு விஜயகுமார் பிரித்திகா பச்சை. இரண்டாவது பரிசு நகுலன் ரஜிதா நீலம். மூன்றாவது பரிசு சுரேஷ் சுபினா மஞ்சள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி மாரியவர்களை அன்போடு அழைக்கிறோம். இருபத்தொரு வயது தொடக்கம் 40 வயது வரை கிளித்தட்டு பெண்கள். முதல் இல்லம், இரண்டாம் இடம் நீலம் இல்லம், மூன்றாம் இடம் பச்சை இல்லம். தயவுசெய்து நேரம் போதாத காரணத்தினால் விரைந்து வாருங்கள். இந்த பரிசை வழங்கிய திருமதி மாரி அவர்களுக்கு வீரர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து நிற்கின்றோம். இந்த பரிசினை வழங்குமாறு செல்வி கிறிஸ்தா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இருபத்தொரு வயது தொடக்கம் 40 வயது வரை கிளித்தட்டு ஆண்கள். முதலாவது பரிசு சிவப்பு இல்லம், இரண்டாவது பரிசு மஞ்சள் இல்லம், மூன்றாவது பரிசு பச்சை இல்லம். நீலம் இல்லத்தின் சார்பாக எவரையாவது வந்து பரிசினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக 21 வயது தொடக்கம் 40 வயது வரை கயிறு இழுத்தல் பெண்கள். முதலாவது பரிசு மஞ்சள் இல்லம், மூன்றாவது பரிசு பச்சை இல்லம். வீரர்கள் உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசினை வழங்க இந்த பரிசினை வழங்குமாறு சிவப்பு அணியிலிருந்து இல்லத்திலிருந்து Thank you.
இருபத்தி வயது தொடக்கம் 40 வயது வரை கயிறுழுத்தல் ஆண்கள். முதலாவது பரிசு பச்சை இல்லம். இரண்டாவது பரிசு சிவப்பு இல்லம். மூன்றாவது பரிசு நீலம் இல்லம். அடுத்தபடியாக 41 வயது தொடக்கம் 60 வயது வரை பெண்கள் வலைப்பந்து வீசுதல். முதலாவது பரிசு தர்ஷினி மாலா மஞ்சள் அணி. இரண்டாவது தர்ஷினி மாலா முதலாவது பரிசு. இரண்டாவது பரிசு அஞ்சன் பீலிக்ஸ் மேரி. மூன்றாவது பரிசு விஜிதா. மூன்றாவது பரிசு மெடோனா. அடுத்தபடியாக 21 வயது தொடக்கம் 40 வயது வரை கிளித்தட்டு ஆண்கள். முதலாவது பரிசு சிவப்பு அணி. இரண்டாவது பரிசு மஞ்சள் அணி. மூன்றாவது பரிசு பச்சை அணி. C'est pour nous, ma gueule. Qu'est-ce que tu racontes? 1-0. Il y a 1-0. Hakimi l'a marqué. Bah oui, il y a 1-0, toi. முடிவடைகிறது. கத்தோலிக்க பணியகத்தின் பொதுச் செயலாளர் திருவாளர் கரண் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் பிளேன சைலன்ஸ். எல்லாரும் சின்ன பிள்ளைகள் சாய்க்கிறீங்க. முதலில் இந்நிகழ்வை சிறப்புற நடந்தேற்றுவதற்கு நமக்கு நேரத்தையும் காலத்தையும் மனமோந்து அளித்த இறைவனுக்கு முதற்க நன்றிகளை கூறிக்கொண்டு ஒரு நாள் மகள் நிகழ்வை சிறப்பாக நடந்தேற்றுவதற்கு எம்மோடு ஒருவராக தோளோடு தோள் நின்று என்றுமே எமக்காக அயராது உழைத்து நிற்கும் எமது பணிய இயக்குனர் அர்ப்பணி போல் மத்திய மதன்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பிலும் எமது பணியத்தின் சார்பிலும் நன்றிகளை அவதம் பாதம் சமர்ப்பித்து இருக்கின்றோம்.
சிறப்பாக நிறைவேற்றி தந்த அனைத்து நடுவர்களுக்கும் நமது பணியகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். மேலும் விளையாட்டுகளில் பங்கு பெற்றிய அனைத்து வீராங்கனைகளுக்கும் இவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள், பணித்தள நிர்வாக சபை அங்கத்தவர்களுக்கும் மற்றும் அறிவிப்பாளராக செயல்பட்ட இதர பொருட்கள் அனைத்தை வழங்கிய பணித்தள நிர்வாக சபை அங்கத்தவர்களுக்கும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். மற்றும் விளையாட்டு பொருட்களை கொள்வனவு செய்து விளையாட்டுகளை தரப்படுத்திய அனைத்து வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய விளையாட்டுக்குழு அங்கத்தவர்களுக்கும், ஆன்மீக பணிய சிற்றுண்டி சாலையை சிறப்பாக செயல்படுத்திய திரு சூட்டி குழுவினருக்கும் மற்றும் சிறப்பான பணிகளை மேற்கொண்ட அனைத்து பணித்தள நிர்வாக சபை, பக்தி சபை மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் சிறப்பாக இங்கு நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் நமது நேரங்காலத்தை பாராது, மழை குளிர் வெயிலை பாராது கடுமையாக பாடுபட்டு உழைத்திருக்கும் சாசல் பணித்தள நிர்வாக சபை அங்கத்தவர் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உள்ளத்தின் ஆழத்தில் உங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம். மற்றும் பரிசுகளை வழங்கி மதிப்பளித்தவர்களுக்கும், மேலும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவர்களுக்கும், வாகன ஒழுங்குகளை மேற்கொண்டு தந்தவர்களுக்கும் மற்றும் இலைமலை காயாயிருந்து நமக்கு பல வழிகளிலும் உதவிகள் நல்கிய ஒவ்வொரு உள்ளங்களிற்கும் மற்றும் யாருக்காவது நன்றி கூற தவறு இருப்பின் அவர்களும் மனமருந்து எமது நன்றிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி நிற்பதுடன் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றிகளை கூறி எமது நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஒன்று கூடல் நிகழ்வு செய்யப்பட்ட பொழுது அதற்காக பல நல்ல உள்ளங்கள் இரவு பகல் பாராமல் இந்த மைதானத்தை அழகு செய்வதிலும் நேரங்களையும் காலங்களையும் செலவழித்து நல்ல ஆக்கபூர்வமான இந்த ஒரு நல்ல நிகழ்வை செய்த அனைத்து உள்ளங்கள் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் மக்கள் சார்பாக கூறி நிற்கின்றோம். இதை பார்க்கின்ற பொழுது வெளியில் ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் அதற்காக தியாகம் செய்த பல உள்ளங்கள் வெயில் என்றும் பாராமல் நாள் முழுவதுமாக இங்கே நின்று இந்த மைதானம் கிடந்த கிடை உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ஒரு காடான ஒரு பிரதேசமாக புல் வளர்ந்திருந்தது. ஆகிய எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து அழகுறு அமைத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றேன். இனி வருகின்ற பொது நிகழ்வுகளிலும் அனைவருடைய ஒத்தாசையும் உங்களுடைய அன்பான உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இப்பொழுது 4 இல்லங்களுக்குரிய புள்ளிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அறிவிப்பாளர் ரோபர்ட் அவர்கள் இல்லமும் புள்ளியும் இப்பொழுது அறிவிக்கப்படும். அதற்கு நான்காவது இடத்தை பிடிப்பது 79 புள்ளிகளை பெற்று நீல அணி 4வது இடத்தை பிடிக்கின்றது. இங்கே நீல அணியின் பொறுப்பாளர்கள் யாராவது வந்து கேடயத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். எங்கே கொடி கொடி கொண்டு வாங்க. கைதட்டுங்கள், எல்லாரும் கைதட்டுங்கள். எல்லா இல்லத்தையும் சேர்ந்தாங்களும் கைதட்டி ஆக்குறீங்க. பாராட்டுகள். 3வது இடத்தினை 85 புள்ளிகளுடன் மஞ்சள் அணி தட்டி செல்கிறது. மஞ்சள் இளம் 85 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறது. அனைவரும் கைதட்டி உங்களது உற்சாகங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இலகுவான காரியம் அல்ல, மிகவும் ஒரு கடினமான காரியம். அனைவரையும் ஒத்துழைத்து ஒருங்கிணைத்து அடுத்தபடியாக 112 புள்ளிகளை பெற்று சிவப்பு அணி 2வது இடத்தில் இருக்கிறது. சக
செகண்ட் பிளேஸ். இரண்டாம் இடம் சிவப்பு அணி. எங்க மீண்டும் கரகோஷம் செய்து மீண்டும் கரகோஷம். அடுத்து முதலாவது இடம். ஆமாம், நீங்கள் அவளோடு எதிர்பார்த்தது போல மீதம் உள்ள பச்சை இல்லம் இன்றைய முதலாவது பரிசினை 121 புள்ளிகளுடன் பெற்றுச் செல்கிறது.